ஹலோ guys, வெல்கம் டு STT. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு 10 செகண்டில் உங்களோட இமேஜ் பேக்ரவுண்ட் வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் ரிமூவ் பிஜி அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். ரிமூவ் பிஜி அப்படின்னு டைப் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அப்லோட் இமேஜ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன இமேஜ் வந்து தேவையோ அந்த இமேஜ் வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து க்ரீன் ஸ்க்ரீனும் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு நேச்சுரல் ஸ்க்ரீனில் தான் எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சொல்லிட்டு இந்த இடத்த அப்லோடிங் அப்படின்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜோட பேக்ரவுண்ட் ஈஸியாகவே நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும். இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் ஜஸ்ட் ஒரே ஒன்று தான் பண்ணேன். அதுக்குள்ளேயும் இந்த ஒரே ஒரு கிளிக் தான் பண்ணேன். எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் ஒரு கிளிக் தான் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நம்மளோட பாடி மட்டும் ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துச்சு. இப்போ பாருங்கள், பேக்ரவுண்டே எரேஸ் பண்ணிடுச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்னு இருக்கா. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது ப்ளர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து எப்படி வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளர் அப்படின்னு இருக்குது. இது வந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தா பேக்ரவுண்ட் மட்டும் ப்ளர்ராக இருக்கும். நீங்கள் மட்டும் கொஞ்சம் குவாலிட்டியாக தெரிவிங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பாருங்கள். இந்த கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபோட்டோ, அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு டிசைனாக பேக்ரவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேக்ரவுண்ட் வேணால் வச்சுக்கலாம், வேணாம் விட்டுடலாம். நிறைய பேக்ரவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேக் வந்துடுங்க. மேலே கட் ஐக்கன் இருக்கும். அது கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி கீழே டவுன்லோட் ப்ளூ கலர் இருக்கும். அதையும் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ஈஸியாகவே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பிஎன்ஜி இமேஜ், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு வந்து சூப்பராகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி தந்துடும். இப்போ உங்களுக்கு நீங்கள் தம்ப்நெயில் வைக்கிற இடத்த அல்லது எந்த இடத்த வேணாலும் இந்த இமேஜ் ஈஸியாக பிஎன்ஜி இருக்கிறதால நீங்கள் எது வேணுமோ வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.